வணக்கம் அன்பு நண்பர்களே. உங்களிடம் ஒரு சிறிய கேள்வியை மட்டும் வைக்கிறேன். அந்த கேள்வியை மனதில் வைத்தபடி இந்த கதையை கேளுங்கள். கதை முடிந்ததும் பதில் தானாக உங்கள் இதயத்தில் ஒலிக்கும். கேள்வி இதுதான்: இந்த உலகில் மிகவும் மகிழ்ச்சியான மனிதன் யார்? வெகு காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். பெயர் வேண்டுமானால் சோமு என்று வைத்துக் கொள்வோம். சோமு மிகவும் ஏழை. காலையில் எழுந்ததும் வயிறு பசிக்கும். வேலை தேடி அலைவான். சில நாட்கள் ஒரு வேளை உணவு கிடைக்கும். சில நாட்கள் வெறும் கஞ்சியோடு படுத்திறங்குவான். ஆனால் அவன் மனதில் ஒரே ஒரு ஆசை மட்டும் தினமும் தீயாக எரிந்து கொண்டிருந்தது: பணக்காரனாக வேண்டும். பெரிய வீடு, நிறைய பணம். அப்போதாவது மகிழ்ச்சியாக வாழலாம். அவன் கிராமத்தில் ஒரு பழைய கோயில் இருந்தது. மாலையில் அங்கே போய் அமர்ந்து கண்களை மூடி கடவுளிடம் ஒரே புலம்பல்: என்னை ஏன் இப்படி ஏழையாக படைத்தாய்? அந்த பணக்காரர்களைப் பார், அவர்கள் எப்படி சிரித்துச் சிரித்து வாழ்கிறார்கள். எனக்கும் அந்த வாழ்க்கை வேண்டும், வேண்டும், வேண்டும். இப்படி ஒரு நாள் அவன் கோயிலில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தான். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. காற்று மெதுவாக வீசியது. அப்போது ஒரு பௌத்த துறவி அவ்வழியே நடந்து வந்தார். வெள்ளை உடை, மொட்டைத் தலை, கையில் ஒரு சிறிய தண்டம், முகத்தில் அமைதியான புன்னகை. துறவி சோமுவின் அருகில் வந்து நின்றார். மகனே, இவ்வளவு சோகமாக ஏன் உட்கார்ந்திருக்கிறாய்? சோமு கண்களை திறந்து பார்த்தான். சுவாமி, நான் ஏழை. என்னிடம் ஒன்றுமே இல்லை. பணக்காரர்களை பார்க்கும்போது மனது பொறாமையால் எரிகிறது. நானும் பணக்காரனாக வேண்டும். அப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். துறவி ஒரு நொடி அமைதியாக அவனை பார்த்தார். பிறகு மெதுவாகச் சிரித்தார். வா மகனே, உனக்கு உண்மையை நான் காட்டுகிறேன். இன்று ஒரு சிறிய பயணம் செய்வோம். சோமுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் துறவியின் முகத்தில் இருந்த அமைதியும் நம்பிக்கையும் அவனை இழுத்துச் சென்றது. முதல் மாளிகை. சூரியன் முழுவதுமாக மறைவதற்கு முன் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையின் முன் நின்றார்கள். 4 பக்கமும் தோட்டம், நடுவில் நீச்சல் குளம், வாசலில் தங்க மயில்கள். துறவி உள்ளே சென்றார். சோமுவும் தயங்கியபடி பின்னால் சென்றான். அறையில் ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தார். வயது 50 இருக்கலாம். ஆடம்பரமான உடை, வைர மோதிரங்கள். ஆனால் கண்கள் இரண்டும் திறந்திருந்தாலும் ஒளி இல்லை. பிறவியிலேயே பார்வையற்றவர். துறவி மெதுவாக கேட்டார்: ஐயா, உங்களிடம் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? பார்வையற்ற பணக்காரர் கைகளை உயர்த்தி குரல் தழுதழுக்கச் சொன்னார்: சுவாமி, இந்த உலகின் அழகை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று ஆசை. என் பிள்ளைகளின் முகத்தை, மலைகளை, சூரிய அஸ்தமனத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும். அதற்காக என் செல்வம் முழுவதையும் இப்போதே கொடுப்பேன். சோமு அதிர்ந்து நின்றான். துறவி அவனை பார்த்து மெதுவாக கேட்டார்: மகனே, உன் 2 கண்களையும் இவருக்கு கொடுத்தால் இந்த மாளிகையும் செல்வமும் உன்னுடையது. செய்வாயா? சோமு உடனே பின்னால் தாவினான். இல்லை சுவாமி, கண் இல்லாமல் பணம் வைத்து என்ன செய்வேன்? இந்த உலகை பார்க்க முடியாவிட்டால் எதற்கு இந்த செல்வம்? துறவி புன்னகைத்தபடி அவனை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தார். 2வது மாளிகை. இருட்ட ஆரம்பித்துவிட்டது. விளக்குகள் எரிந்தன. 2வது வீடு முதல் வீட்டை விட 3 மடங்கு பெரியது. தங்கக் கதவுகள், வைரக்கற்கள் பதித்த சுவர்கள். உள்ளே உட்கார்ந்திருந்தவர் மிகவும் இளைஞர். வயது 30 இருக்கலாம். ஆனால் 2 கைகளும் மடியில் வெறுமனே கிடந்தன. முடக்குவாதம். ஒரு விரல் கூட அசையவில்லை. துறவி அதே கேள்வியை மீண்டும் கேட்டார்: இளைஞனே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அவர் கண்களில் நீர் நிறைந்தது. சுவாமி, என் குழந்தையை தூக்கிட்டு சுமக்க முடியவில்லை. என் மனைவியின் கைகளை பிடிக்க முடியவில்லை. இந்த செல்வத்தை தொடக்கூட முடியவில்லை. 2 கைகள் செயல்பட்டால் போதும், எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கி விடுவேன். சோமு இப்போது நடுங்க ஆரம்பித்தான். துறவி மறுபடியும் அதே கேள்வியை அவனிடம்: உன் 2 கைகளையும் இவருக்கு கொடுத்தால் இந்த அரண்மனை உன்னுடையது. செய்வாயா? சோமு கண்களை மூடிக்கொண்டு, இல்லை சுவாமி, கைகள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று கத்தினான். 3வது மாளிகை. இப்போது முழு இருட்டு. நட்சத்திரங்கள் மின்னின. 3வது வீடு ஒரு சிறிய அரண்மனை போல இருந்தது. வாசலில் பாதுகாவலர்கள், உள்ளே தங்கச் சிம்மாசனம். ஆனால் உள்ளே உட்கார்ந்திருந்த பணக்காரர் கோபத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தார். கைகள் நரம்புகளாக இறுகியிருந்தன. துறவி அமைதியாக உட்கார்ந்து உணவு கேட்டார்.
பளபளப்பான தட்டுகளில் சுவையான உணவு வந்தது. துறவி தன் சிறு துணிப்பையை திறந்து அதிலிருந்த கண்ணாடி துண்டுகளை உணவின் மேல் தூவினார். பணக்காரர் அதிர்ந்து எழுந்தார். சுவாமி, இது என்ன செய்கிறீர்கள்? இதில் கண்ணாடி இருக்கிறதே. துறவி புன்னகைத்தார். ஆமாம், இந்த உணவு மிகவும் சுவையாக இருந்தது. ஆனால் ஒரு சிறிய கண்ணாடி துண்டு அதில் கலந்ததும் இது இப்போது நஞ்சாகிவிட்டது. யாரும் தொடமாட்டார்கள். அதேபோல உன் வாழ்க்கையில் செல்வம், அழகு, குடும்பம், புகழ் எல்லாம் இருக்கிறது. ஆனால் உன் மனதில் ஒரு சிறிய கோபம், பழிவாங்கும் எண்ணம் என்ற கண்ணாடி துண்டு இருக்கிறது. அதனால எல்லாம் நஞ்சாகத் தெரிகிறது. அந்த கண்ணாடியை நீக்கினால் உன் வாழ்க்கை மீண்டும் தேனாக மாறும். பணக்காரர் ஒரு கணம் உறைந்து நின்றார். பிறகு கண்ணீர் வழி அருகில் இருந்த சுவாமியின் காலில் விழுந்தார். வெளியே வந்ததும் சோமு கேட்டான். சுவாமி, அப்படியென்றால் இந்த உலகில் யாருமே மகிழ்ச்சியாக இல்லையா? துறவி சோமுவின் தோளில் கை வைத்து நட்சத்திரங்களை பார்த்தபடி மெதுவாகச் சொன்னார். மகனே, முதல் பணக்காரருக்கு பார்வை இல்லை, உனக்கு இருக்கிறது. இரண்டாம் அவருக்கு கைகள் இல்லை, உனக்கு இருக்கிறது. மூன்றாம் அவருக்கு மன அமைதி இல்லை, உனக்கு இப்போது அதை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மூன்றும் உன்னிடம் இருக்கும்போது நீதானே இந்த உலகின் மிக மகிழ்ச்சியான மனிதன். சோமு நட்சத்திரங்களை பார்த்தான். காற்று அவன் கன்னத்தைத் தொட்டது. அவன் இதயம் திறந்தது. அவன் துறவியின் காலில் விழுந்து அழுதான். அன்றிலிருந்து அவன் ஒரு பைசா இல்லாவிட்டாலும் உலகிலேயே மிக மகிழ்ச்சியான மனிதனாக வாழ்ந்தான். நண்பர்களே, இன்று உங்களிடம் இருக்கும் பார்வை, கைகள், கால்கள், உடல் நலம், மூச்சு, இதயத் துடிப்பு, நினைவாற்றல், அன்பு செய்யும் மனம், இவையெல்லாம் லட்சக்கணக்கானோர் இழந்து தேடும் பொக்கிஷங்கள். இப்போது உங்களிடம் இருப்பவற்றை ஒரு முறை எண்ணிப் பாருங்கள். நன்றி சொல்லுங்கள். இந்த நொடியை அனுபவியுங்கள். இந்த நொடி மீண்டும் வராது. இப்போதே வாழுங்கள். இப்போதே சிரியுங்கள். இப்போதே மகிழுங்கள். எல்லா உயிர்களும் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழட்டும்.